ம். நாம செய்ய வேண்டிய மரியாதையெல்லாம் முறையா செஞ்சுக்கிட்டு தான் இருக்கோம். ஆனா நம்ம வீட்டு பொண்ணு தான் படாத பாடுபட்டுட்டு இருக்கு. என்னத்த அப்படி பாக்குறீங்க? நம்ம தீபாவை தான் சொல்றேன். நம்ம வீட்ல ராணி மாதிரி வாழ்ந்த பொண்ணு அந்த கேடு கட்ட கேசவனை கட்டிக்கிட்டு இப்ப வேலைக்காரி மாதிரி எல்லாம் வாழ்ந்துட்டு இருக்கா. நாம எல்லாரும் இங்க சந்தோஷமா இருக்கும்போது 5க்கு 10க்கும் கஷ்டப்பட்டு வாடகை வீட்ல போராடிட்டு இருக்கா. கேக்கும்போது எவ்வளவு கஷ்டமா இருக்கு. என்ன பண்றது? அவ வாங்கிட்டு வந்த விதி. அவளை கஷ்டப்படுத்தினா நாம இங்க நொந்து போவோம்ல, அதான் அப்படி பண்றாங்க. இத்தனை நாளா வீடு வீடுனாவது ஒண்ணு இருந்தது, இப்ப அதுல இருந்தும் துரத்தி விட்டுட்டாங்க. அப்படி துரத்திட்டு அவங்க மட்டும் நல்லா வாழ்ந்துருவாங்களா? அத்தை, நான் பேசுற விஷயம் வேற, நீங்க பேசுற விஷயம் வேற. தயவு செஞ்சு இப்படி எல்லாம் பேசாதீங்க. ஓ, உனக்கு கோவம் வருதா? இப்ப நாங்க என்ன தப்பா பேசிட்டோம்? என் பொண்ணு கஷ்டப்படுறது உண்மைதானே? அவ ஏன் கஷ்டப்படுறா? அதுக்கு காரணம் யாரு? உன் கூட பிறந்தவன் தானே. அவன் மட்டும் இல்ல, நீ, உங்க அப்பா அம்மா எல்லாரும் சேர்ந்துதான். உனக்கு அப்படியா? என் பொண்ணு அங்க கஷ்டப்பட்டாலும் நீ இங்க சந்தோஷமா சௌகரியமா தானே வாழ்ந்துகிட்டு இருக்க. என் பையன்தான் உன்னை தங்க தட்டுல வச்சு தாங்குறானே. அந்த வாழ்க்கை என் பொண்ணுக்கு கிடைக்காம போச்சுல. ஆனா உன் தம்பி இன்னைக்கு மாறுவான் நாளைக்கு மாறுவான்னு இத்தனை நாளா காத்துக்கிட்டு இருந்த. இப்ப அந்த நம்பிக்கை மொத்தமா போச்சு. ஆமா அத்த, இனிமே அவரு திருந்துற மாதிரியே தெரியல. நான் இங்க உங்க கூட வாக்குவாதம் பண்றதுக்கோ சண்டை போடுறதுக்கோ வரல. பத்திரிக்கை கொடுக்கறதுக்காக தான் வந்தேன். கொடுத்துட்டேன். நான் வரேன். போலாம் நீ. அம்மா, தீபா, எப்படிமா இருக்க? அம்மா மேல இருந்த கோவம் எல்லாம் இப்போவாது போச்சா? சரி வா 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 உட்கார். ஆமா, இப்பதான் உனக்கு இந்த வீட்டோட வழி தெரிஞ்சதா? நல்லாருமா நல்லாரு. தீபா உட்காரு. உட்காருமா, உட்காரு. இது உன் வீடு, உட்காரு தீபா. சரி சொல்லுமா, என்ன விஷயமா வர சொன்ன? மீனா அத்தை. போய் காஃபி எடுத்து வா. ஐயோ அம்மா, அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாமா, நான் கிளம்பணும். ஏய், எங்க கிளம்ப போற? எனக்கு வேலை இருக்குமா. வேலை இருக்கா? கூலி வேலைக்கு போறியா? வீட்ல உன் புருஷனை உட்கார வச்சுட்டு நீ உழைச்சு கொண்டு வந்து கொடுக்க போறியா? அவர் சாப்பிட்டுட்டு ஊர் சுத்துவாரு, அப்படிதானே? அம்மா, என்னம்மா பிரச்சனை உனக்கு? ஏண்டி, உனக்கு இந்த மாதிரி வாழணும்னு தலையெழுத்தா என்ன? எப்படி ஒரு குடும்பத்துல பிறந்திருக்க, உனக்குன்னு யாருமா இல்ல? கஷ்டம்னா வந்து கேட்க வேண்டியதானே? அதெல்லாம் எனக்கு விருப்பம் இல்ல பாட்டி. தீபா, நான் ஒரு தடவைக்கு பல தடவை நல்லா யோசிச்சு பார்த்துட்டேன்டி. உனக்கு அந்த பையன் கூட செட் ஆகாது. என்னம்மா சொல்ற? ஆமாடி, கல்யாணமாகி எத்தனை வருஷம் ஆகுது? என்னடி இது வாழ்க்கை? என்னைக்காவது ஒரு நாள் நீ சந்தோஷமா இருந்திருக்கியா?
ஒருத்தரை காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்ட ஒரே காரணத்துக்காக வாழ்நாள் முழுக்க அவன் கூட எல்லா தொல்லையும் பொறுத்துக்கிட்டு வாழணுமா? என்னடி இது வாழ்க்கை? மா நீ என்னமா பேசுற? நான் உண்மையதான் பேசுறேன். அது உனக்கு நல்லா தெரியும். ஆனா நீ அதை ஏத்துக்க மாட்டேங்கிறியே. இத்தனை நாளாவது கூட்டு குடும்பமா இருந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் அனுசரணையா வாழ்ந்திருக்கீங்க. இப்போ உன் புருஷனோட லட்சணம் தெரிஞ்சுதானே அந்த மனுஷன் சாகறதுக்கு முன்னாடியே அந்த வீட்டை விட்டே துரத்திட்டாரு. சரியா? அதையும் மீறி நான் போயே தீருவேன் அடம் பிடிச்சா அதுக்கப்புறம் நான் மிருகமாயிடுவேன். அடுத்தது என்ன நடக்கும்னு உனக்கு நல்லா தெரியும்ல. ஏய் அஞ்சலி, அழாத, புரிஞ்சுக்கோ. அதுக்காகத்தான் நான் உனக்கு அங்க போக கூடாதுன்னு சொல்றேன். கண்ணை தொடச்சுக்கோ. உள்ள போ. என் தங்கம் இல்ல, உள்ள போ. இந்த பாரு, எப்பவும் பாசிட்டிவா இரு. சரியா? உங்க அப்பா இறந்ததுல இருந்து நீ ரொம்ப கெட்டு போயிட்ட. உள்ள போ. போ.